morning students. இன்னைக்கு நம்ம ஜியோகிராஃபில what are the major physical divisions of India already நம்ம டிஸ்கஸ் பண்ணிரோம். ஒரு 5 மேஜர் physical divisions இருந்தது. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நார்தர்ன் மவுண்டன்ஸ், நார்தர்ன் கிரேட் பிளைன்ஸ், பெனின்சுலா பிளாட்டியூ, அதுக்கப்புறம் டெசர்ட், அதுக்கப்புறம் வந்து கோஸ்டல் ஐலண்ட், கோஸ்டல் பிளைன்ஸ் அண்ட் ஐலாண்ட் அப்படின்னு நம்ம ஒரு 6 நம்ம பிரிச்சிருந்தோம். புரியுதான சொல்றது? இந்தியாவோட அமைவிடத்தை நம்ம 6 கேட்டகரியா பிரிச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதான் இந்தியான்னு இமேஜின் பண்ணிக்கோங்களேன். இப்போ இந்த இந்தியாவை வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இதை வந்து 6 பிரிச்சிருந்தோம். ஒன்று வந்து நார்தர்ன் மவுண்டைன்ஸ், அடுத்து வந்து நார்தர்ன் கிரேட் பிளைன்ஸ், ஓகே, அடுத்து வந்து பெனின்சுலா பிளாட்டியூ, ஓகேவா, அடுத்து வந்து டெசர்ட், ஓகே, அதுக்கப்புறம் வந்து கோஸ்டல் பிளைன்ஸ், அதுக்கப்புறம் வந்து கடைசியாக வந்து ஐலாண்ட் அப்படின்னு இதை வந்து ஒரு 6 நம்ம கேட்டகரைஸ் பண்ணியிருந்தோம். அதில் ஆல்ரெடி நம்ம வந்து 2 டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நார்தர்ன் மவுண்டைனும் நார்தர்ன் கிரேட் பிளைன்ஸும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்ன அப்படின்னா பெனின்சுலா பிளாட்டியூ, ஓகேவா. இந்த பெனின்சுலா பிளாட்டியூ, ஓகேவா, பிளாட்டியூ, ஓகே. ஸோ இந்த பெனின்சுலா பிளாட்டியூ அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த பெனின்சுலா பிளாட்டியூன்றது வந்து பாத்தீங்கன்னா இது எங்க லொக்கேட் ஆயிருக்கும்? ஃபர்ஸ்ட் மவுண்டைன் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து பிளைன்ஸ், அப்ப அதுக்கப்புறமா இருக்கிறது தான் என்னது இந்த பெனின்சுலா பிளாட்டியூ. அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எப்படி எழுதுறது அப்படின்னா இட் இஸ் லொகேட்டட் சவுத் ஆஃப் த நார்தர்ன் கிரேட் பிளைன்ஸ். இந்த நார்தர்ன் கிரேட் பிளைன்ஸ் இங்க இருக்குன்னா இதுக்கு சவுத் டைரக்ஷன்ல இது இருக்கும், ஓகேவா. ஸோ அப்ப இட் இஸ் லொகேட்டட் to south of northern great plains, okay. northern great plains க்கு சவுத்ல இது இருக்கும், ஓகே, ரைட். வேற என்ன சொல்லலாம்? it is the largest physiography divisions of India. இந்தியால இந்த 6 physiography divisions கிளாஸிஃபை பண்ணோம் இல்லையா, இந்த 6ல இதுதான் இருக்கிறதுல லார்ஜஸ்ட் physiography division அப்படின்னு சொல்றாங்க. it is a largest, ஓகேவா. இது வந்து பாத்தீங்கன்னா லார்ஜஸ்ட் டிவிஷன், ஓகேவா, லார்ஜஸ்ட் டிவிஷன் ஆஃப் இந்தியா, லார்ஜஸ்ட் physiography division ஆஃப் இந்தியா. ஏன் அது அப்படி சொல்றோம் அப்படின்னா இது கவர்ஸ் த ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா இட் கவர்ஸ் த ஏரியா 16 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர். 16 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர். டோட்டலா இந்தியாவுடைய டோட்டல் ஏரியா வந்து 32 lakhs ஸ்கொயர் கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கும். ஸோ அப்போ வந்து அதுல எக்ஸாக்டா ஒரு ஹாஃபா வந்து இந்த பெனின்சுலா பிளாட்டியூ கவர் பண்ணிருக்கிறதுனால இதை வந்து லார்ஜஸ்ட் பிசியோகிராஃபி டிவிஷன்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு இது வந்து 16 lakhs ஸ்கொயர் கிலோமீட்டர் கவர் பண்ணிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம், ஓகே. புரியுதா? ஹாஃப் ஆஃப் த டோட்டல் இந்தியன் ஏரியா அப்படின்றது நம்ம சொல்றோம், ரைட், ஓகே. இந்த பெனின்சுலா பிளாட்டியூ வந்து ஆக்சுவலி இப்படி இருக்கு. இந்த பெனின்சுலா பிளாட்டியூ அது உங்களுக்கு நான் புரியுறதுக்காண்டி சொல்றேன். இமேஜின் பண்ணிக்கோங்களேன், இதுதான் பெனின்சுலா பிளாட்டியூ, ஓகேவா. இந்த பெனின்சுலா பிளாட்டியூல இதோட பவுண்டரிஸ் நம்ம சொல்றாங்க. இந்த பவுண்டரிஸ் வந்து பாத்தீங்கன்னா இது நார்த், இது நார்த் வெஸ்ட், ஓகேவா. நார்த் வெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆரவள்ளி ரேஞ்சஸ் இருக்கு, ஆரவள்ளி ரேஞ்சஸ் இருக்கு. இந்த நார்த்ல வந்து பாத்தீங்கன்னா பண்டல்கன், ஓகேவா, பண்டல்கன் இருக்கு. அந்த நார்த் ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ராஜ்மஹால் இருக்கு. என்ன இருக்கு? ராஜ்மஹால் ஹில்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஹில்ஸ், ஓகேவா. ஆரவள்ளி ரேஞ்ச், ஆரவள்ளி ஹில்ஸ், அதே மாதிரி பண்டல்கன், அதே மாதிரி ராஜ்மஹால். அதுக்கப்புறம் வந்து வெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு. வெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு. ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு. இவ்வளவுதான் விஷயம், ஓகேவா. புரியுதா? நான் ஒரு புக்ல ஒரு பேரா மாதிரி கொடுத்துருக்கேன், நான் உனக்கு பாயிண்ட் மாதிரி கொடுக்குறேன். இதுவே நோட்ஸ் எழுதி வச்சுக்க, அதுக்கப்புறம் அதை நம்ம படிச்சு திரும்ப எழுதுறதுக்கு வசதியா இருக்கும், ரைட்டா. ஸோ இந்த மாதிரி இருக்கு, ஓகே. நான் திரும்ப இதை சொல்றேன். இந்த பெனின்சுலா பிளாட்டியூ அப்படின்றது வந்து நார்தர்ன் மவுண்டைன், நார்தர்ன் கிரேட் பிளைன்ஸ் அடுத்து வரக்கூடியதுதான் இந்த பெனின்சுலா பிளாட்டியூ. இந்த பெனின்சுலா பிளாட்டியூ அப்ப யாருக்கு அடுத்து இருக்கு? நார்தர்ன் கிரேட் பிளைன்ஸ். நார்தர்ன் கிரேட் பிளைன்ஸ்க்கு என்ன டைரக்ஷன்ல இருக்கு? சவுத்துல தான் இருக்கு. அப்ப it is located to the south of the northern great plains. This is the first point. Second point, this is the largest physiography division of India. இந்தியாவோட 6 physiography divisionsல ஒரு largest division அப்படின்னா பெனின்சுலா பிளாட்டியூ. Why? Because it covers a 16 lakh square kilometer. Total area of the India வந்து 32 lakhs square kilometer. அதுல எக்ஸாக்டா half வந்து இது கவர் பண்றதுனால தான் இது வந்து largest physiographic divisions of India நம்ம சொல்றோம், ரைட். இந்த பெனின்சுலா, இதான் பெனின்சுலா பிளாட்டியூ, ஓகே. அப்போ உங்களுக்கு புரியுதுக்காண்டி இது போட்டிருக்கேன். பெனின்சுலா பிளாட்டியூ ஆர்
surrounded by the Aravalli ranges in the northwest, Bundelkhand and Rajmahal hills in the north and northeast, Western Ghats in west and Eastern Ghats in east direction. அவ்வளவுதான் விஷயம். ஓகே புரிஞ்சா? சரி ஓகே ரைட். இதோட ஹைட், இந்த ஹில்ஸோட இந்த ஹைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா 600 மீட்டர். ஓகே, the height of the range 600 மீட்டர் from the sea level. கடல் மட்டத்துல இருந்து இதோட ஹைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா 600 மீட்டர் இருக்கும். 600 மீட்டர் from sea level. ஓகேவா? எப்பயுமே வந்து ஹைட் சொல்லும் போது சி லெவல்ல இருந்தா அதை நம்ம ஆக்சுவலி நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க, ரைட்? ஸோ அது மட்டும் இல்லாம இந்த பெனின்சுலா பிளாட்டிவ்லயே இருக்கிறதுலே ஹையஸ்டான பாயிண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனைமுடி. ஓகேவா? ஆனைமுடி. ஓகே, அடுத்த பாயிண்ட் ஆனைமுடி. ஓகே, ஆனைமுடி இஸ் த ஹையஸ்ட் பாயிண்ட் 2695 மீட்டர். ஓகேவா? ஃப்ரம் த சி லெவல். ஓகே, மறந்துக்கூடாது. ஆனைமுடி இஸ் த ஹையஸ்ட் பாயிண்ட், மறந்துடாதீங்க. ஓகேவா? 1 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. பெனின்சுலா பிளேட்ல வந்து ஹையஸ்ட் பாயிண்ட் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆனைமுடி. ஆனைமுடி இஸ் 2695 மீட்டர். ஓகேவா? ஃப்ரம் த சி லெவல். ஓகே, இது வரலையும் ஓகேவா? புரிஞ்சுதா? ரைட்டா? ஓகே ரைட். இப்போ நெக்ஸ்ட் நம்ம அடுத்த பாயிண்ட் போலாம். இப்போ இந்த பெனின்சுலா பிளாட்டிவ் இப்படி இமேஜின் பண்ணிக்க சொல்லணுமா? இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பெனின்சுலா பிளாட்டிவ்ல நடுவுல நர்மதா அப்படின்ற ஒரு ரிவர் வந்து என்ன பண்ணா 2 அன்ஈக்குவல் பார்ட் தான் அதை சொல்லுவாங்க. ஓல்டு சிலபஸ்ல வந்து இதை வந்து 2 அன்ஈக்குவல் பார்ட்டா தான் நர்மதான்ற ரிவர் வந்து இந்த டோட்டல் பெனின்சுலா பிளாட்டிவா ரெண்டா ஸ்பிளிட் பண்ணோம், ரெண்டா டிவைட் பண்ணோம். பட் நம்ம புக்ல வந்து நர்மதா ரிவர் டிவைட் இன்டு 2 பார்ட்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. பட் இட் இஸ் 2 அன்ஈக்குவல் பார்ட்ஸ். ஓகேவா? சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ் கம்மியா இருக்கும், இந்த டெக்கான் பிளாட்டிவ் வந்து அதிகமா இருக்கும். ஓகே ரைட், லிசன் பண்ணிக்குவேன். இப்ப நர்மதா ரிவர்ஸ் divides the peninsula plateau into the 2 parts. One part is a 2 part. One is a northern part, another one is the southern part. In the northern part, the north side of the Narmada is called, listen பண்ணிக்கங்க, north side of the Narmada is called the Central Highland. அதுக்கு என்ன பேரு அப்படின்னா Central Highland அப்படின்னு பேரு. ஓகே, Central Highlands அப்படின்னு பேரு, Central Highlands. இந்த southern part of the Narmada river is called as இதுக்கு பேரு Deccan Plateau. இதுக்கு என்ன பேரு அப்படின்னா Deccan Plateau. ஓகே, Deccan Plateau அப்படின்னு பேரு. ஓகே, புரிஞ்சுதா நான் சொன்னது? சோ ஓகே, ஒண்ணுமே இல்ல. the river Narmada divided the peninsula plateau into the 2 parts. So one is a northern part, another one is the southern part. The north part of the Narmada is called the Central Highland, and then southern part of the Narmada is called the Deccan Plateau. அப்படின்னு ரெண்டா பிரிச்சிருக்கு. ஓகே, இந்த Deccan Plateauல தான் ஆக்சுவலி நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிவர்ஸ்ல இருக்குல்ல, என்னது மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, லைக்கஸ், இந்த மாதிரியான ரிவர்ஸ் எல்லாமே வந்து இந்த டெக்கான் பிளாட்டிவ்ல வெஸ்ட் டைரக்ஷன்ல ஆர்ஜினேட் ஆகி ஈஸ்ட் டைரக்ஷன்ல போய் சீல வந்து அது கலந்துருது அப்படின்றது முக்கியமான விஷயம். ஓகே, புரியுதா நான் சொன்னது? சரி ரைட். இப்ப இந்த நர்மதா வந்து ரெண்டா இதை பிரிச்சிருச்சு. அப்ப அந்த பிரிச்சதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். நான் ஃபர்ஸ்ட் வந்து சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம ஆக்சுவலி புக் பேக்ல எல்லாம் இந்த கொஸ்டின் இல்லை, பட் இருந்தாலும் நீ தெரிஞ்சுக்கணுன்றக்காண்டி நான் உனக்கு சின்ன ஷார்ட்டான நோட்ஸ் மாதிரி இது கொடுக்குறேன். இதை மட்டும் நீ அப்படியே நோட்ஸ் எழுதி வச்சுக்கோ, சரியா? இந்த சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ். சரி சார், இந்த சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ் எங்க சார் இருக்கு? இந்த சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ் ஒன்னு நார்த் சவுத் சைட்ல நர்மதா இருக்கு. அப்ப இதுக்கு மேல இருக்கிறது என்ன? இதுக்கு மேல இருக்கிறது தான் என்னது? நார்தர்ன் கிரேட் பிளைன்ஸ். ஏன்னா அந்த டோட்டல் தான் நம்ம ரெண்டா பிரிச்சிருக்கோம். அப்ப இங்க நார்தர்ன் கிரேட் பிளைன்ஸ் இருக்கு. ஓகேவா? அப்ப சென்ட்ரல் ஹைலேண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இட் இஸ் லொகேட்டட் பிட்வீன் தி நார்தர்ன் கிரேட் பிளைன்ஸ் அண்ட் நர்மதா. நர்மதாவுக்கும் நார்தர்ன் கிரேட் பிளைன்ஸ்க்கும் இடையில என்னவா இருக்கு? லொகேட் ஆயிருக்கு. இட் இஸ் லொகேட்டட். ஓகேவா? இது வந்து எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னா நார்தர்ன் கிரேட் பிளைன்ஸுக்கும் நர்மதாவுக்கும் இடையில லொகேட் ஆயிருக்கு. ஓகே, புரியுதா நான் சொன்னது? ரைட். ஓகே, செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ்ல வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த வெஸ்ட் டைரக்ஷன்ல இங்க என்ன இருக்கு அப்படின்னா மால்வா பிளாட்டிவ் இருக்கு. அதே மாதிரி ஈஸ்ட் டைரக்ஷன்ல இங்க என்னன்னா சோட்டா நாக்பூர் பிளாட்டிவ் இருக்கு. ஓகேவா? வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ மால்வா பிளாட்டிவ் இந்த வெஸ்ட். ஓகே, மால்வா. ஓகேவா? மேப்ல கேட்பாங்க இந்த மால்வாவும் சோட்டா நாக்பூரும். மால்வா பிளாட்டிவ் இருக்கு, எங்க இருக்கு? இன் வெஸ்ட் டைரக்ஷன். ஓகேவா? இன் வெஸ்ட் டைரக்ஷன். அதே மாதிரி சோட்டா நாக்பூர். ஓகேவா? சோட்டா நாக்பூர் பிளாட்டிவ் இந்த ஈஸ்ட் டைரக்ஷன். ஓகே, ஈஸ்ட் டைரக்ஷன் வந்து சோட்டா நாக்பூர் பிளாட்டிவ் வந்து ஈஸ்ட் டைரக்ஷன்ல இங்க இருக்கு. சரி ஓகே, சரி இதோட ஹைட் எல்லாம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ் உடைய ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 1500 மீட்டர் ஃப்ரம் தி சி லெவல். பட் 1722 மீட்டர்ல ஒரு பாயிண்ட் இருக்கு, ஒரு ரேஞ்ச் இருக்கு. அதுக்கு பேர் தான் குருஷிகார் அப்படின்னு பேர். ஓகேவா? குருஷிகார் 1 மார்க் क्वेश्चनல கேட்பான்.
the highest point of the central highlands அப்படின்னு கேட்டாங்கன்னா குருஷிகார். ஓகேவா, 1722 மீட்டர் from the sea level. மறந்துடாத, ஆவரேஜ் ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 1500 குள்ள தான் இருக்கும். இந்த குருஷிகார் மட்டும் தான் வந்து 1722 மீட்டர்ல இருக்கு. ஓகே, புரியுதா நான் சொல்றது? ரீகால் பண்ணிக்கலாம். இந்த நர்மதா ரிவர் என்ன பண்ணுதுன்னா இந்த பெனின்சுலா பிளாட்டியூவை ரெண்டா டிவைட் பண்ணி, ஒன்னு நார்த் பார்ட் சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸும் இந்த சவுத் பார்ட் டெக்கான் பிளாட்டியூ நம்ம சொல்றோம். இந்த சென்ட்ரல் ஹைலாண்ட் வந்து டிஸ்கஸ் பண்றோம். சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் வந்து எங்கெங்க இருக்கு அப்படின்னா நார்தர்ன் கிரேட் பிளைன்ஸ்க்கும் நர்மதாவுக்கு இடையில லொக்கேட் ஆயிருக்கு. சரி, ஓகே. இதோட வெஸ்ட் டைரக்ஷன்ல வந்து மால்வா பிளாட்டியூ இருக்கு. ஈஸ்ட் டைரக்ஷன்ல வந்து சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ இருக்கு. டோட்டலா இங்க இருக்கக்கூடிய ரேஞ்சஸோட ஹைட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1500 மீட்டருக்குள்ள இருக்கும். சோ பட் ஆனா இந்த குருஷிகார் அப்படின்ற ஒரு பாயிண்ட் மட்டும் ரேஞ்ச் மட்டும் பாத்தீங்கன்னா 1722 மீட்டர்ல இருக்கு. ஓகே, புரிஞ்சா நான் சொன்னது? ரைட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து டெக்கான் பிளாட்டியூ பார்க்க போறோம். ஓகேவா, டெக்கான் பிளாட்டியூ. ஓகே, இந்த டெக்கான் பிளாட்டியூல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த டெக்கான் நம்மளுடைய சொல்லிட்டேன். இந்த டெக்கான் பிளாட்டியூல தான் ஆக்சுவலி என்ன இருக்கு அப்படின்னா இந்த ரிவர்ஸ் கோதாவரி, கிருஷ்ணா, நர்மதா இங்க இருக்கு. கோதாவரி, கிருஷ்ணா, மகாநதி, லக்கஸ் இந்த மாதிரியான ரிவர்ஸ் எல்லாம் வந்து இங்கதான் ஆர்ஜினேட் ஆகி வெஸ்ட் டைரக்ஷன் ஆர்ஜினேட் ஆகி இது வந்து ஈஸ்ட்ல இருந்து இங்க கலக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். சரி, ஓகே, இதுல போகலாம். இப்ப இந்த நர்மதா இந்த டெக்கான் பிளாட்டியூல வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் த லார்ஜஸ்ட் பார்ட் இன் பிளாட்டியூ. இந்த பெனின்சுலா பிளாட்டியூல இந்த ரெண்டுல எது லார்ஜஸ்ட் அப்படின்னா இந்த டெக்கான் பிளாட்டியூ தான். ஏன்னா இட் கவர்ஸ் 7 lakhs square kilometer. ஒன் மார்க் क्वेश्चन கேட்பாங்க. ஓகேவா, 7 lakhs square kilometer. ஓகேவா, மொத்தம் இது வந்து 16 lakhs square kilometer பார்த்திருப்போம். அதுல வந்து சின்னதா போர்ஷன்ஸ்லாம் மாறிட்டு ஒரு பெரிய போர்ஷனா ஒரு 7 lakhல இருக்கக்கூடியது வந்து இந்த டெக்கான் பிளாட்டியூ தான். இட் இஸ் a triangle in shape. ஓகேவா, இந்த மாதிரி. ஓகேவா, இட் இஸ் a triangle in shapeல இது இருக்கும். triangle in shape. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆம் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ராஜ்மஹால் ஹில்ஸ்ல இருந்து கன்னியாகுமரி. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த பண்டல்கன், ராஜ்மஹால், ஆரவல்லி, லக்கஸ் இந்த சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய ஹில்ஸ் இண்டிகேட் பண்ணுது இன்னொரு ஆம்.